கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரவுடிங்களாம் அடின்னு அடித்து கார்த்தி வந்துட்டு பற்றி விட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு அபிராமி எங்கே அப்படின்ற மாதிரி இங்கிட்டு வந்துட்டு தேடி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்க அந்த ஸ்ட்ரெச்சர்லலாம் ஏற்றி கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த இது அப்புறம் மம்பட்டி தட்டு எல்லாம் அங்கனக்குள்ளே கிடக்கு. அதை பார்த்ததும் கார்த்திக் புரிஞ்சிருது. அதாவது இப்போ தான் சடனாக ஒருத்தங்களை புதைச்சி வச்சிருந்தா எப்படி இருக்கும், நமக்கே தெரியும்ல பார்த்தா. அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு ஒவ்வொரு மேலே இருக்கிற கல் எல்லாத்தையும் வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மம்பட்டி எடுத்து தோன்றுறாங்க. இதில் ஒரு அல்டிமேட்டான சீன் என்னென்னா, கார்த்தி அதில் கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஆக்டிங்கு. ஐயோ இவ்வளோ நாள் இந்த ஆக்டிங்கை பார்க்கத்தானே வெயிட் பண்ணோம். அவருக்கு அந்த மாதிரி ஆக்டிங் தானே செட் ஆகுது. ஏன் வந்துட்டு அவரை சும்மா வந்துட்டு நடக்கிற மாதிரி, சும்மா யோசிக்கிற மாதிரி, முறைக்கிற மாதிரி இப்படியே ஏன் காமிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் காமிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு உண்மையாகவே இந்த சீனை வந்துட்டு என்ஜாய் பண்ணன்னு தான் சொல்லணும். கார்த்திக் வந்துட்டு இது ஒரு செம்ம வேட்டைன்னு சொல்லலாம். அதாவது அவரோட ஆக்டிங்க்கு, அவருக்கு வந்துட்டு ஆக்டிங் எவ்வளோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்காக வந்துட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் கூட அவரோட இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த சீனில் வந்துட்டு பின்னிட்டாருங்க. கார்த்தி தவிர யார் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி நடிச்சிருக்க முடியாது. ஒரு மாஸ் ஹீரோ நம்ம எப்படி நடிப்பாங்க, விஜய் சூர்யா அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே தோன்றாரு. உண்மையாகவே எப்படா இந்த எபிசோடு வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு பயங்கரமாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்துடுச்சு கார்த்தியோட ஆக்டிங்கை பார்க்கும்போது. வேகமாக வந்துட்டு எடுத்து தோன்றுறாங்க. பார்த்தா அபிராமியோட சேலை எல்லாம் தெரியுது. அப்புறம் மண்ணை மெதுவாக எடுத்து நகட்டுறாங்க. அபிராமி வந்துட்டு நல்ல வேலை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மாஸ்க் போட்டதோடு புதைச்சிருக்காங்க மண்ணாங்கட்டி பயலுக்கு. வேகமாக கார்த்தி வந்துட்டு முகத்தில் இருக்க மண்ணெல்லாம் எழுப்பி விட்டு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக இப்போது ப்ரோமோவில் சொன்ன மாதிரி தான். அது என்ன பிரியாணி போட்டாலம்மா ஆளாளுக்கு தூக்கி போட்டு விளாட, பாவம் வயசானவங்க அங்கங்கன்னு கை மாற்றி 7-8 ஊசியை போட்டு மண்டையில் அடிபட்டு அவங்க ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்காங்க. கூட கொஞ்சம் வேறு புதைச்சி வச்சுட்டாங்களா, கரண்டை கட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அபிராமியை வந்துட்டு ஒரு ரியாக்ஷனுமே காட்டாமல் இருக்கவும் கார்த்தி வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கார்த்தி வந்துட்டோமா, அம்மா கார்த்தி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு கார்த்தி கையில் ஏந்திக்கிட்டு வேமா தூக்கிட்டு ஓடுறாங்க. காரில் போட்டு வேமா ஆஸ்பத்திரி தான் போகிறாங்க. போகிற வழியில் போலீஸுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த இருந்தாங்கல்ல அந்த இடத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அடுத்த வேகமாக ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. ஸ்ட்ரக்சர்லலாம் வந்துட்டு அப்படியே கையில் ஏற்றி கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. வெளியில் வந்துட்டு கார்த்தி அப்படியே அழுகிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. உள்ளே வந்துட்டு அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அப்படியே கண்கலங்கி போய் அப்படியே சோர்வாக உள்ள என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்துட்டு முடிஞ்சிடுது. கார்த்தி காரில் வர்ற சீனெல்லாம் காமிச்சிருக்கணுமே. ஐயோ அவங்க அம்மா மேலே இருந்த ஒரு அன்பு பதட்டம் அதெல்லாம் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு அவரோட ஆக்டிங்கில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. நான் உண்மையே இந்த ப்ரோமோ வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக கார்த்தியோட ஆக்டிங்க்கு இது ஒரு தரமான தீனி போட்டார் டேரக்டர்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியே கொஞ்சம் தீபாவுக்கும் அப்பப்போ சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். எப்போயாவது ஒரு தடவை சீனு அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அப்படியே கோவமாக 2 வார்த்தை கை நீட்டி ஐஸ்வர்யாவே அவங்க அம்மாவே பேச வைக்கிறது, அதுவும் கொஞ்சம் நல்ல டைலாக் கொடுத்தாலும் பரவாயில்ல. சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க முட்டாய்க்கு சண்டை விடுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 வார்த்தை பேசுகிறது. ஆனால் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவுக்கும் டைலாக்ஸ் எல்லாம் பாருங்கள் பயங்கர அப்படியே மனசை குத்தி கிழிக்கும். அந்த மாதிரி தான் டைலாக் இருக்கும். பட் இவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே நார்மலாக தான் போகிற மாதிரி இருக்குது. பட் கார்த்திக்கு கொடுத்த இன்னைக்கு சீன் வந்துட்டு பயங்கர மாசு. அடுத்த எபிசோடில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட சேர்ந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தர்ற மாதிரி சீன்ஸ் வந்துட்டு அப்பாடா கார்த்திகை தீபம் எங்கேயோ வந்துட்டு போயிடும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.